ஹாய் ஹலோ வெல்கம் டு மை ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிக்கன் பிரியாணி செய்கிற இந்த விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சுனில் அண்ணா வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, தங்கச்சி நீ உன்னோட ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுவியோ அதை வந்து எனக்கு வீடியோ எடுத்து போடு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுனில் அண்ணாக்காக தான் இந்த வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுனில் அண்ணா ஃபஸ்ட்டு பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, அப்புறம் என்னது ஏலக்காய், இது எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதை நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இது என்ன இலை பிச்சு போடுறோம் அப்படின்னா ரம்ப இலை. பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இந்த இலை வந்து கடையில் வந்து சம்டைம்ஸ் வந்து நல்லா காஞ்சி கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த பிரியாணியில் அப்ளை பண்ணுறதை விட போடுறதை விட அந்த காஞ்ச இலை வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் இருக்கிறனால அந்த செடி அப்போ தான் நான் இலை கட் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் காயாமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். அது ட்ரை பண்ணி அது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த பிரியாணி கொஞ்சம் வாசம் வேறு லெவலில் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரனால கொஞ்சம் ஹீட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது. நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அப்போனா சீக்கிரம் வதங்கிடும்ல, அதனால் நம்மளும் அப்படியே சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி வந்து அரைச்சி சேர்க்கிறத விட இந்த மாதிரி நல்லா வதக்கி சேர்த்து பாருங்கள். சில பேர் வந்து அரிசி சேர்த்து பண்ணுறீங்க, அதை விட இது நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் புதினா, மல்லி இலை. புதினா வந்து எங்களுக்கு கடைக்காரங்க ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க, அதனால் கம்மியாக இருந்துச்சு. புதினாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ண சிக்கன் போட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து 1 kg எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டு அப்படியே பிரியாணிக்குள்ளே போட்டாச்சு. பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கனே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். என்ன பிரியாணி மசாலா அப்படின்னா ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் எப்போவுமே சேர்ப்பேன். எனக்கு வேறு எந்த மசாலாவும் பிடிக்காது. ஆச்சி பிரியாணி மசாலா தான். பெரிய பாக்கெட் வாங்கிட்டு சொன்னேன், அது இல்லை சொல்லிவிட்டு அவங்க 12 ரூபா பாக்கெட் 3 வாங்கிட்டு வந்தாங்க. நான் 2 பாக்கெட் மட்டும் சேர்த்தேன். அதுவே காரம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்ல, அந்த ஒரு மசாலா மட்டும் போதும். அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசியும் அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து தண்ணி வச்சதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசி போடுவாங்க. நான் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த அரிசி, மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஒன்று போல் அந்த மசாலா இருக்கும். அதனால அரிசி வந்து உடையாது, சரியா? அதனால் இதில் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. 4-5 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி. நான் வந்து ஒரு அலாக்கு அரிசி, அலாக்குனா காப்படி சொல்லணும்ல, அந்த பிடிக்கி நான் வந்து 3 எடுத்தேன். ஸோ நான் 6 டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து தண்ணி சேர்த்து பிரியாணி வந்து வெந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் தம் எப்படி போடணும் அப்படின்னா பிரியாணி வந்து கரெக்டாக 3/4 பதத்துக்கு வந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து தட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டாக ஏதாச்சும் ஒன்று வச்சிட்டிங்கன்னா அதுதான் தம். அதாவது அந்த ஆவி வந்து வெளியில் போகாமல் உள்ளக்கே இருக்கிற பிரியாணி நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துடும். இதுதான் தம் பிரியாணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி தயிர் சம்பல் வச்சு காலையில் மட்டன் குழம்பு வச்சுருந்தோம், அதுவும் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது.